அண்மை செய்தி. தேர்தல் வழக்கு விசாரணைக்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்கள். ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ் கனியின் தேர்தல் வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க கோரி தாக்கல் செய்த வழக்கில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். தற்போது கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளரான நவாஸ் கனி தன்னை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வத்தை விட 1,66,782 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். நவாஸ் கனி பல்வேறு முறைகேடு செய்துதான் வெற்றி பெற்றுள்ளதாகவும் வேட்புமனுவில் பல உண்மைகளை மறைத்துள்ளதாகவும் கூறி நவாஸ் கனியின் வெற்றி பெற்றதை செல்லாது என்று அறிவிக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஓ பன்னீர்செல்வம் நேரில் ஆஜராகி வழக்கில் 35க்கும் மேற்பட்ட ஆவணங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து சாட்சியம் அளித்திருந்தார். ஆவணங்களை சரிபார்த்து பதிவு செய்து கொண்ட நீதிபதி சி கார்த்திகேயன் அடுத்த விசாரணையின் போது பன்னீர்செல்வம் ஆஜராக தேவையில்லை என்று கூறி விசாரணை தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திடம் நவாஸ் கனி தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை மேற்கொள்வதற்காக தற்போது ஓ பன்னீர்செல்வம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நேரில் வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி சி கார்த்திகேயன் முன்பாக ஓ பன்னீர்செல்வம் ஆஜராகி நவாஸ் கனி தரப்பு வழக்கறிஞர் அவரிடம் குறுக்கு விசாரணை மேற்கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.